Hello. Good evening, sir. Good evening, sir. Renuka? Okay, sir. Start Kannada. Good afternoon to one and all present here. Life is the most precious gift, and it is important that everyone should save it from the accidental death. So today, on behalf of Road Safety Week, the NSSWCC proudly welcome you all to the webinar Road Safety Awareness Program. Now I like to welcome Ms. Mercy Priyanka for the prayer. Let us pray. Heavenly Father, we thank you for giving us a new day. Thank you, God, for keeping us safe in this pandemic. Bless us with the speaker of the event and all the participants. Help us to make the use of this session. Lord, oh Lord, we submit this webinar into the mighty hands. In Jesus' most precious name, we pray. Amen. Now I like to welcome Ms. Pujita to address the gathering. Good afternoon. A warm word of welcome to one and all present here. Hope all are safe and sound. I am here to welcome you all for the session on road safety awareness. I am very privileged to welcome the resource person of the day, Mr. S. Maria Arulsi. We welcome you, sir. I also welcome all our NSS volunteers who are taking part in this week. Welcome, one and all present. Now, I'd like to welcome Ms. Melita Grace to address the speaker. I feel extremely honored to introduce the chief guest of this beautiful evening, Mr. Mari Arul, who is the Sub-Inspector of Virudhunagar Traffic Police Station. It is such a privilege to have you as the chief guest on this webinar, sir. Over to you, sir. Sir, you can start. Sir? Sir, can you hear me? Sir, start. Great. சரியா ஆடியோ Hello? Sir. கிடைக்குதா? கிடைக்குதா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் சார். வணக்கம். என்னுடைய பேர் வந்து மரியாருள். நான் டிராஃபிக் எஸ்ஐ இருக்கேன். வீடியோ வருதா உங்களுக்கு நல்லா தெரியுமா என்னுடைய வீடியோ? தெளிவா இருக்கு சார். நான் வந்து விருதுநகர் டிராஃபிக் எஸ்ஐ இருக்கேன். இப்போ வந்து ரோட் சேஃப்டி வீக்னு சொல்லிட்டு ஜனவரியில் எல்லா ஸ்டேட் எல்லா டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் ரோட் சேஃப்டி அவேர்னஸ் நடத்தும். ஜனவரியில் தான் ஒரு ஆண்டு வந்து ஒன் செகண்ட் சார், வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது சார். இப்போ கொஞ்சம் பிரேக் ஆகுது சார். இப்போ நல்லா கிடைக்குதா? கேக்குது சார். இப்போ தேசிய சாலை பாதுகாப்பு ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் வந்து அவங்க தான் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. அப்படி நடக்கும் பொழுது ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒரு குறிப்பிட்ட வாரத்தை வந்து அவங்க ஒதுக்கி அந்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டயத்தில் வந்து பொதுமக்களுக்கு மற்றபடி
மாணவ மாணவிகளுக்கு கல்லூரிகளுக்கு செல்றது, எல்லா விதமான அவேர்னஸ் பிட் நோட்டீஸ் கொடுக்கறது, என்னென்ன பண்ணணுமோ அதை இருந்தால் அந்த வாரத்தில் அதிகமாக வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அந்த தேசிய ஆணையம் டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய ஆணையம் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். அது ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒரு வாரம் வந்து அனுசரிப்பாங்க. அது ஜனவரியில தான் மேக்சிமம் வந்து நடத்துவாங்க. இப்போ வந்து சாலை பாதுகாப்பு அப்படின்னா சாலையில் செல்லக்கூடியது வந்து 2 சக்கர வாகனம் வரும், பாதசாரிகள் வருவாங்க, அப்புறம் வந்து சைக்கிளிங் வருவாங்க, அடுத்து வந்து 4 வீலர், அப்புறம் 2 வீலர், அந்த கனரக வாகனங்கள். இது மாதிரி வந்து அதிகமான சாலையில் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறவங்க இவங்க தான் வருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிருகங்களும் வந்து அப்பப்போ வந்து சாலைகளில் வந்து வரும். எல்லாமே வந்து நம்ம எந்த விதத்துலையும் விபத்து இல்லாமல் நம்ம வந்து வாழ்க்கையில் வாகனங்களை வந்து ஓட்டணும் அப்படிங்கிறத வந்து இந்த சாலை பாதுகாப்பு வாரத்தினுடைய ஒரு முக்கிய குறிக்கோள். அப்படி நடத்தும் பொழுது ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் நம்ம வந்து என்னென்னலாம் சாலையில் நம்ம போகும்பொழுது என்னென்னலாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அதன்படி நாங்கள் நடத்துவோம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரிக்கலாம் சாலை பாதுகாப்புகளை வந்து. ஒன்று வந்து சாலையினுடைய இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அது சரியாக இருக்கணும். 2வது வந்து கல்வி, அதாவது சாலை பாதுகாப்பை பற்றியான கல்வி. அதை 2 விதமான காரியங்களில் சாலை விபத்துகள் ஏற்படும். சாலை விதிகளை கடைபிடிக்காமல் நம்ம வந்து தாந்தொன்றித்தனமாக செல்லும் பொழுது சாலை விபத்துகள் ஏற்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டில் நம்ம வந்து எப்பயுமே ரைட் சைடில் தான் போகணும், நடந்து போகிறவங்க ரைட் சைடில் போகணும். ஆனால் இப்போ 4 வழி சாலையில் எல்லாமே என்ன செய்கிறாங்கன்னா மாறி வந்து போய்கிட்டு இருக்காங்க. அதாவது ராங் சைடு போகிறதெல்லாம் நிறைய உண்டு. அது போல் வந்து போகக்கூடாது. எப்பயுமே வந்து சாலையினுடைய வலது பக்கத்தில் தான் போகணும். அதுதான் வந்து சாலை பாதுகாப்பினுடைய மோட்டார் வாகன சட்டம் சொல்லுது. மோட்டார் வாகன சட்டத்தில் அதிகமாக வந்து நாங்கள் பயன்படுத்தக்கூடியது வந்து 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து 2 ஹெட் சொல்லுவாங்க. 2 ஹெட்னா ஹெல்மெட் அண்ட் சீட் பெல்ட், இது வந்து 2 ஹெட். அதே மாதிரி 6 ஹெட் அப்படிங்கிறது வந்து அதை வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த மாதிரி விதிமுறை மீறல் பண்ணுறவங்கள மேலே அவங்களுடைய லைசன்ஸை வந்து பறிமுதல் செய்து அதை வந்து 3 மாதத்திலிருந்து 6 மாதம் வரைக்கும் அதை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, வாகனம் வந்து ஓட்ட முடியாத அளவுக்கு. இதுதான் வந்து நம்மளுடைய சாலை பாதுகாப்பில் வந்து பண்ணக்கூடியது. டிராஃபிக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான விதிமுறை மீறக்கூடியவர்கள் மீது இப்போதான் பார்க்குன்னா முன்னாடிலாம் நோட்டீஸில் போட்டுட்டு இருந்தது. இப்போ வந்து எப்படின்னா மெஷினரி வந்துருச்சு. ஸ்டேட் பேங்க்ல இருந்து எங்களுக்கு வந்து மெஷின் கொடுத்துட்டாங்க. அந்த மெஷின் வச்சு தான் நாங்கள் போடணும். அந்த மாதிரி வந்து போடுறோம்னா 6 ஹெட் வந்து என்னென்னா அதாவது தண்ணி அடித்து கொண்டு மது அறிந்து விட்டு வாகனம் ஓட்டுறது ஒன்று. 2வது வந்து லோடு ஏற்றக்கூடிய வாகனத்தில் வந்து ஆட்களை ஏற்றிட்டு போகிறது. அதே மாதிரி ஒரு 2 சக்கர வாகனத்தில் போகும்போது செல்ஃபோன் பேசிட்டு போகிறது, 4 சக்கர வாகனத்தில் செல்ஃபோன் பேசிட்டு போகிறது. அடுத்து வந்து சிக்னலில் வந்து ரெட் லைட் போட்டிருப்பாங்க, அதை மீறி போகிறது, அது ரெட் லைட் ஜம்பிங்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓவர் ஸ்பீடு. இந்த மாதிரியான ஒரு 6 ஹெட்டில் வந்து விதிமுறை மீறும் பட்சத்தில் அவங்களுடைய ஓட்டுநர் உரிமம் வந்து 3 மாதத்திலிருந்து 6 மாதம் வரைக்கும் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 3 விதமான சாலையில் நம்ம செல்லும் பொழுது 3 விதமான தகவல் பலகை இருக்கும். ஒன்று வந்து எச்சரிக்கை பலகை, அது எப்படின்னா முக்கோண வடிவத்தில் இருக்கும் எச்சரிக்கை பலகைங்கிறது. அடுத்தது வந்து உத்தரவு பலகை இருக்கும், அது வந்து எப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் உத்தரவு பலகை. அதே மாதிரி தகவல் பலகை இருக்கும், அது வந்து செவ்வக வடிவத்திலையோ சதுர வடிவத்திலையோ ஒவ்வொரு சாலையிலையும் போகும்போது அதை பார்க்கலாம். இப்போ இருக்கும் போய்கிட்டு இருக்கீங்க, ஒரு டி ஷேப்ல சாலை இருக்கு அப்படின்னா முக்கோண வடிவம். அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம என்ன செய்யணும்னா அதை சாலைக்கு சரி பண்ணி இப்போ தகவல் அப்படின்னா அப்படின்னா இருப்பாங்க. அது ரவுண்ட் அந்த கொடுப்பாங்க. இப்படி 3 விதமான சாலையிலேயே இருப்பாங்க. ஹோட்டல்
ஹாஸ்பிட்டல், அப்புறம் வந்து எந்த ஊருக்கு போகணும், எந்த ஊருக்கு எந்தெந்த ஊருக்கு அந்த வழியில போகும்போது அதுக்கு ஆக்ஷன் கொடுக்குறது, அந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து கலைஞர்கள் வந்து சாலையில இருக்கும். அதெல்லாம் சொன்னா கலைஞர்கள் சாலை வந்து நம்ம ஏதோ விபத்து நம்ம வந்து நம்முடைய வாழ்வை காத்து போகலாம். இப்படி நம்ம பண்ணுகிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கற்றுட்டு நம்ம போடாமல் போகிறோம் அப்படின்னா ஹெல்மெட் போடாமல் போகும்போது ஒரு 2 விபத்து ஏற்படும் பட்சத்தில் மேக்ஸிமம் வந்து தலையில தான் அடிக்கும். தலையில் அடிக்கும் பொழுது மூளையில தான் முதலாவது வந்து விளையாட அந்த மாதிரி சூழ்நிலை ஹெல்மெட் இருக்கும் அவங்களுக்கு வந்து பாதுகாக்கப்படுது. அதே மாதிரி நம்ம சீட் பெல்ட் போடாமல் அப்படின்னா சீட் பெல்ட் போடாம நம்ம வண்டி ஓட்டாலும் அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த ஹேண்ட் வந்து சீட் பெல்ட் போடாமல் போடுறது அந்த ஓப்பன் ஆகும். அப்புறம் அந்த சீட் பெல்ட் போட்டு போடுறதுல அந்த அருகில் இருக்கிறவங்க சென்சார் மூலமாக அந்த சீட்டு மாற்றி வந்து வந்து தவிர்க்கப்படுது. அதே போல போகும்பொழுது போகும்பொழுது அவங்களுடைய தன்மையை உண்டாக்கி அவங்களே உயிர் சேதங்களை தெரிவிக்கவும் எதிரிகளையும் உயிர் சேதமாகக்கூடிய அளவுக்கு காணொலிகளை ஒட்டி அவங்க சார் திருப்பி வாய்ஸ் பிரேக் ஆகுது சார் இப்போ. கிடைக்குதா? இப்போ கிளியர் சார். அந்த மாதிரி வந்து போகும்பொழுது உயிர் சேதங்கள் வந்து 2 புறமும், அதாவது வாகனத்தை ஓட்டிட்டு போறவரும் இறந்து போயிடுறாங்க, அதே நேரத்தில் வந்து வாகனத்தை எதிரே வரக்கூடியவர்களும் இறந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி மது அருந்தி விட்டு போகும்போது அந்த மாதிரி சொல்றாங்க. செல்போன் பேசிட்டு போறாங்க, செல்போன் பேசிட்டு போகும்போது செல்போன்ல தான் கவனம் இருக்குமே ஒழிய எதிரே வரக்கூடியவர்களையோ அல்லது சாலையில் இருக்கக்கூடிய தடைகளையோ அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில அவங்க வந்து உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடிய வகை இருக்குது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே இந்த டாடா ஏசியில் வந்து இந்த கட்டட வேலைக்கு செல்கிற வந்து ஒரு 20 பேர் 25 பேர் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு வழியில் ஒரு டேனிங்கில் வந்து வளைவு அபாயகரமான வளைவுன்னு போர்டு போட்டிருக்கு. அதை கவனிக்காமல் திரும்பும்போது எதிரே வரக்கூடிய பஸ் வந்து மோதிருக்கு. அந்த 20 பேருமே அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் ஆகிடும். ஒரு லோடு ஏற்றிட்டு போகிற வாகனத்தில் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் நம்ம ஏற்றிட்டு போகும்போது நிச்சயமாக விபத்துகள் ஏற்பட்டு உயிர் சேதங்கள் ஏற்படுகிறது. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், தவிர்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து உருவாகாமல் இருக்கணும்னா அந்த ஓட்டக்கூடிய வாகன ஓட்டுநரும் விழிப்புணர்வோடு இருக்கணும். அதே நேரத்தில் அந்த வாகனத்தில் ஏறிட்டு போறவனும் விழிப்புணர்வோடு இருக்கும் பட்சத்துல தான் விபத்துகள் ஏற்படும். 3வது வந்து இது ஓவர் ஸ்பீடுங்கிறது வந்து ஒரு சாலையில வந்து பார்த்தீங்கன்னா 4 வழி சாலையில வந்து ஒரு 2 சக்கர வாகனத்தில் போறவங்க வந்து 60ல இருந்து 80 வரைக்கும் போகலாம் 2 சக்கர வாகனத்துல. அதே நேரத்துல 4 சக்கர வாகனத்துல ஓன் வெஹிக்கிளா இருந்தா 80ல இருந்து 100 வரைக்கும் போகலாம். டீபோர்டு வெஹிக்கிள்னா 80க்கு மேல போகக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம சாலையில அங்கங்க போட்டிருப்பாங்க. அதுக்கு இப்ப சென்னையில இருந்து திருச்சி வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பீட் டூம் கேமரான்னு சொல்லிட்டு, அது என்னன்னா எவ்வளவு வேகத்துல வந்தாலும் அந்த வேகத்தை தரக்கூடிய வேகத்தை வெளிக்கொண்டு வந்து அதை பிரிண்ட் பண்ணி அடுத்த டோல்கேட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஓவர் ஸ்பீடு வரும்பொழுது அடுத்த டோல்கேட்லேயே அவங்க வண்டியை நிறுத்தி அவங்களுக்கு ஃபைன் டோல்கேட்லேயே போடுற அளவுக்கு இப்போ கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது சீக்கிரமாக தேசிய நெடுஞ்சாலையில் அது அந்த வேலையை ஆரம்பித்து ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ அது அதிவேகமாக போகும் பட்சத்தில் அதுவும் வந்து விபத்துகள் ஏற்பட்டு உயிர் சேதங்கள் ஏற்படுகிறது. அதுக்கடுத்து வந்து என்னன்னா ரெட் லைட் ஜம்பிங். சிக்னல் மேக்சிமம் வந்து அது வந்து சிக்னலில் மட்டும்தான் போட முடியும். அது சிக்னலில் எப்படின்னா அங்கே டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க, இருந்தாலும் வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்கலாக சிக்னல் ஓடிக்கிட்டே இருக்கும். லெஃப்ட்லேருந்து ரைட் போகிறவங்க எல்லா ஒரு சிக்னல்லையுமே வந்து ஃப்ரீ லெஃப்ட் வந்து எல்லா சிக்னல்லையும் உண்டு. ஒரு 4 வழி சாலையாக இருந்தாலும் சரி, அது எந்த வழி சாலையாக இருந்தாலும் ஃப்ரீ லெஃப்ட்டு
எப்பயுமே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ரெட் லைட் ஓடி இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து அவங்க நிற்காம அவங்க அந்த இடத்த கடக்கும் பட்சத்தில் அது ரெட் லைட் ஜம்பிங் அப்படின்னு சொல்லி, அது எப்படின்னா அடுத்து வெளியில இருந்து அது வேற சாலையில இருந்து உள்ள வரக்கூடியவங்க இவங்க ரெட் லைட் ஜம்பிங் பண்ணி போகும்பொழுது எதிரே வர வாகனங்கள் அவர் மேலே மோதி விபத்துகள் ஏற்படக்கூடிய வழி இருக்கிறது. அதனால வந்து அவங்க மறித்து போயிடுவாங்க. அது வந்து உயிர் பலி ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சரக்கு வந்து ஏற்றிட்டு போகிறது. ஒரு லாரியில் வந்து சின்ன லாரினா அவங்களுக்கு வந்து 800 கிலோ ஏற்றலாம். டாடா ஏசியில் வந்து 800 கிலோ ஏற்றலாம். ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க அந்த இதுக்காண்டி அதிக லாபம் ஈட்டணுங்கிறதுக்காண்டி அதிகமான பாரம் ஏற்றிட்டு போவாங்க. அந்த பாரம் ஏற்றிட்டு போகும்போது அந்த ஓட்டுநர் அந்த பாரத்தினால வந்து என்னென்ன வண்டி கவுந்துடும், அதனால உயிர் சேதங்கள் ஏற்படும். அதனாலையும் அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து தவறான எடையை கொண்ட வாகனத்தை ஓட்டக்கூடாது. பெரிய லாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா 16 டன் ஏற்ற வேண்டியது இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, 20 டன் ஏற்றிட்டு போவாங்க. ஒரு சில வண்டியெல்லாம் 35 டன் ஏற்ற வேண்டிய வண்டி இருக்கும். 35 அந்த மாதிரி பெரிய வாகனங்கள் டேரஸ்மாங்க, அந்த வண்டியெல்லாம் 35 டன் ஏற்றணும். ஆக்சுவலி அவங்க என்ன செய்வாங்கன்னா 40 டன் வரைக்கும் ஏற்றிட்டு போவாங்க. இந்த மாதிரி அவங்க ஏற்றிட்டு போகும்போது சாலையுமே வந்து என்ன ஆகுமா, பழுது ஏற்படும். சாலையும் பழுது ஏற்படும், உயிர் சேதங்களும் ஏற்படும். அப்போ விதிமுறை மீறுற அந்த காரியத்தை அதில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த செக்ஷன் சொல்கிறேன், நீங்கள் வேணால் தெரிஞ்சு கொள்ளுங்க. செல்ஃபோன் பேசிட்டு போனாங்கன்னா 21க்கு 25, 21க்கு 25 செக்ஷன் 21 வித்தின் பிராக்கெட் 25 சிஎம்வி சிட்டி மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா எல்லாமே வந்து அதுக்கு உண்டான தண்டனை வந்து 177 அப்படிங்கிற செக்ஷன்ல ஆக்ட் எம்யூ ஆக்ட்ல அவங்களுக்கு ஃபைன் அதை கலெக்ட் பண்ணுவாங்க. தண்ணி அடிச்சுட்டு போறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எப்படின்னா 185 எம்யூ ஆக்ட்னு வரும். அதுக்கடுத்து இந்த குட்ஸ் வெஹிக்கிள்லாம் ஆட்களை ஏற்றிட்டு போகிறது வந்து 192 போடுவாங்க. இப்போ வந்து அதுக்கு புதுசாக ஒரு செக்ஷன் கொடுத்துட்டாங்க, 21க்கு வித்தின் பிராக்கெட் 10 எம்இ சிஎம்வி ஆக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெட் லைட் ஜம்பிங் சாலைக்கு வந்து 119 அந்த எம்இ ஆக்டில் வந்து அவங்களுக்கு வந்து தண்டனையாக வந்து வசூல் பண்ணுவாங்க 100 ரூபா. இந்த ஓவர்லோடுக்கு மட்டும் ஒரு டன்னுக்கு 3000 ரூபா வாங்க. 2000 + 1000 3000 ரூபா வாங்குவாங்க ஓவர்லோடு ஏற்றிட்டு போகிற ஒரு வாகனத்துக்கு. அதே மாதிரி ரெட் லைட் ஜம்பிங்க்கு வந்து 119, ஓவர் ஸ்பீடுக்கு வந்து 112 183 வித்தின் பிராக்கெட் 1 இது வந்து ஓவர் ஸ்பீடுக்கு வந்து போடுறது. ஹெல்மெட்டுக்கு வந்து 129. அதே மாதிரி சீட் பெல்ட்டுக்கு வந்து 138 வித்தின் பிராக்கெட் 3 இது வந்து சாலை விதிகளில் இருக்கக்கூடிய எம்யூ ஆக்ட். நிறைய இருக்கு. லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டுறது அதுக்கு வந்து அதாவது லைசன்ஸுக்கு அத்தாரிட்டி 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஓட்டிட்டு இருந்தாங்கன்னா ரூல் 3ல போடுவாங்க. லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு தகுதி இருந்தவர் வண்டி வாகனம் ஓட்டி லைசன்ஸ் இல்லாமல் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரூல் 4ல போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து லைசன்ஸ் அத்தாரிட்டிக்கு வயது இல்லாதவங்க ஓட்டிட்டு வர்றவங்களுக்கு தூண்டினதாக அவர் பெட்ரோல் மீது ரூல் 5ல வந்து அவங்களுக்கு கேஸ் போடுவாங்க. இந்த 3மே வந்து எவ்வளவுனா அந்த ஓட்டிட்டு வராத லைசன்ஸ் இல்லாமல் வந்தாங்கன்னா 500, அந்த ஓட்டருக்கு அனுமதி கொடுத்த தகப்பனார் அதாவது தாயோ இருந்தால் யாரும் இருந்தாங்களோ அவங்களுக்கு ரூல் 5ல 1000 ரூபா ஃபைன் போடுவாங்க. இதுதான் இன்றைக்கு நம்ம சாலை பாதுகாப்பில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இது நிறைய வந்து செக்ஷன் இருக்கு. நாங்கள் முக்கியமாக இந்த 6 மட்டும்தான் என்ன செய்வாங்கன்னா நிறைய வந்து வழக்குகள் மோட்டார் வாகன மட்ட வழக்குகள் வந்து போடுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வண்டி போய்கிட்டு இருக்கோம். பிரதான சாலை இருக்கும், அதே மாதிரி பஞ்சாயத்து சாலைகள் இருக்கு, மாநில சாலைகள் இருக்கு. இந்த மாதிரியான சாலைகளில் வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு சாலையை வந்து கடக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். முதலாவது வந்து 4 வழிச்சாலை. 4 வழிச்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ராக் 4 ட்ராக் 8 ட்ராக்னு இப்போ 6 ட்ராக் அப்படி வந்துச்சு. இப்போ 8 ட்ராக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 8 ட்ராக்ல வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 3 ட்ராக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து போயினே இருக்கலாம். நேராக எங்கேயுமே வந்து வண்டி வந்து நிறுத்த முடியாது. அது ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம கன்னியாகுமரியில் கிளம்புனோம்னா அந்த 4 ட்ராக் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய 6 ட்ராக்ல போகிற வண்டி வந்து நேராக வந்து எங்கேயுமே நிற்காது, நேராக போயிட்டே இருக்கலாம், சென்னை வரைக்கும் போயிடலாம். அந்த மாதிரி அதுக்கு அடுத்தாப்புல 2 பக்கமுமே 2 ட்ராக் ஓடும். இங்கே சென்டரில் 4 ட்ராக்கு,
6 ட்ராக்கு ரெண்டு பக்கமும் 2 சர்வீஸ் ரோடு மாதிரி வரும். அது வந்து 2 ட்ராக் வரும். அந்த 2 ட்ராக்ல வந்து எப்படின்னா பஞ்சாயத்து சாலைகள், மாநில சாலைகளில் போய் இணையக்கூடிய சாலைகள் அது மட்டும்தான் இணைய முடியும். இந்த ட்ராக்ல போகிற வண்டிகள் வந்து எப்பயுமே பெரிய பிரதான ஊர்கள் வரும் பொழுது, மாவட்ட தலைநகரங்கள் வரும்போது மட்டும்தான் அதில் வந்து அந்த 2 ட்ராக்ல போகிற மாதிரி உண்டு. இப்போ இருக்கக்கூடிய நம்ம இதில் போகிற பார்த்தீங்கன்னா 4 ட்ராக் வே தான் இருக்குது. 4 ட்ராக்ல வந்து என்னென்னா சர்வீஸ் ரோடு சைட்லேயே வந்துகிட்டு இருக்கும். அதாவது ஊர் வரும்போது மட்டும் சர்வீஸ் ரோடு வரும். அந்த சர்வீஸ் ரோட்டில் கூடி போனால் தான் நம்ம அந்த மாவட்ட சாலைகள்லையும், மாநில சாலை, பஞ்சாயத்து சாலைகளில் நம்ம வந்து இணைய முடியும். இது மாதிரி 2 வகையான சாலைகள் இருக்கு. 3 வகையான சாலை: பஞ்சாயத்து, மாநிலம், மாவட்ட சாலை, மாநில சாலை, பஞ்சாயத்து சாலை, அது தேசிய நெடுஞ்சாலை. 4 விதமான சாலைகள் உண்டு. அதே போல நம்ம வாகனங்கள்ல எந்த ஒரு விதிமுறையும் மீறக்கூடாது. இப்போ ஹெட்லைட்ல வந்து எல்லாருமே வந்து என்ன செய்யறாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆன்லைன்ல பவர்ஃபுல் லைட் போட்டு வராங்க. இந்த மாதிரி பவர்ஃபுல் லைட் போட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா விபத்துகள் ஏற்படுகிறது. இது போல அதிகமான இதுகளை வந்து டிம் பண்ணாம நிறைய வாகன ஓட்டுநர்கள் வந்து என்னன்னா அந்த ஓட்டுநர் உரிமை இருக்கும்போது எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம என்ன செய்ய கிடையாது, தெளிவாக கற்றுக்கொள்ளாதபடிக்கு வாகனத்தை நம்ம ஓட்டுறதுனால விபத்துகள் ஏற்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸ் நிற்கிறாங்க, அவங்க தாண்டி நம்ம போகணும், அவங்கள்ட்ட தப்பிக்க மாட்டிக்கிறாம போகணும் அப்படின்னு நினச்சி வாகனங்களை ஓட்டி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களாம் போய் விழுந்துடுறாங்க. நம்ம நிறுத்தி என்ன செய்ய போகிறோம், ஒன்றும் ஃபைன் போடுவோம், இல்லைன்னா என்ன செய்வோம், இந்த மாதிரி எமர்ஜென்சி. நான் மேக்ஸிமம் வந்து காவல்துறையிலையும் மனிதாபிமானத்தோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறையா இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, இப்போ ஆஸ்பத்திரிக்கே வர்றாங்க அப்படின்னா அந்த உண்மையை சொல்லும் பொழுது அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா உடனே சரி போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் இது வரைக்கும் நான் கேஸ் போட்டிருக்கேன். என்னுடைய 4 ஆண்டுகளாக இந்த டிராஃபிக் எஸ்ஐயாக இருக்கிற பட்சத்தில் வந்து நான் இது மாதிரியான மனிதாபிமானத்தோடு தான் நான் வந்து எல்லாரையுமே ஒரு சிலரை வந்து அனுப்பிவிட்டு இருக்கேன். கல்லூரி மாணவர்களோ அல்லது பள்ளி மாணவர்களோ வாகனங்களை ஓட்டிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு வந்து என்ன செய்வேன்னா சாலை விதிகளை மதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 100 தடவை எழுத சொல்லி அவங்கள பனிஷ் பண்ணாமல் இது வரைக்கும் நான் அனுப்பியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் நான் அந்த மாதிரி பண்ணும்போது தான் நிறையா வந்து கிடைக்குதா ஆடியோ வருதா? இந்த மாதிரி வந்து நிறையா வந்து பசங்களை வந்து நம்ம பனிஷ் பண்ணாமல் அந்த மாதிரி இம்போசிஷன் எழுதி கொடுத்து அனுப்பி விட்டுருக்கேன். இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம வந்து மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் மன்னித்து அனுப்பணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். மேக்சிமம் வந்து கேஸ் போடக்கூடிய சூழ்நிலையில் வர்ற ஆட்களுக்கு போட்டுதான் வேறு வழியில். இந்த மாதிரியான சாலை விதிகளை வந்து நம்ம சரியான முறையில் கடைபிடிச்சாலே போதும். சாலை விபத்துகள் நம்ம நாட்டிலையும் சரி, நம்ம ஊர்லேயும் சரி, நம்ம மாநிலத்திலும் சரி வராது என்பது தான் என்னுடைய கருத்து. இது வரைக்கும் அந்த மாதிரி தான் நான் வந்ததுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல என்ன பண்ணணுங்கிறத நம்ம வந்து முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா சர்வே பண்ணிக்கணும். சர்வே பண்ணிவிட்டு அந்தந்த இடங்களில் அதை கரெக்டாக நம்ம பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக வந்து நம்ம சாலை விபத்துகளை தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாகனம் ஓட்டக்கூடிய வாகன ஓட்டிகளுமே என்ன செய்யணும்னா விழிப்புணர்வோடு இருக்கும் பட்சத்தில் சாலை விபத்துகளை நாம் தவிர்த்து கொள்ளலாம். இன்றைக்கி ஏன்னா நிறைய ஆணையம் வந்து என்ன செய்யுதுன்னா பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு என்னென்னலாம் பண்ணி விழிப்புணர்வு பண்ண முடியும் அதெல்லாம் வந்து தேசிய ஆணையம் வந்து டெல்லியிலேருந்து மீட்டிங் போட்டு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் இதை வந்து நாங்கள் பொதுமக்களுக்கோ அல்லது மாணவ மாணவிகளுக்கோ கொண்டு போய் சேர்க்கும் பட்சத்தில் அது அவங்க சரியான முறையில் எடுத்துக்கொண்டாங்கன்னா நிச்சயமாக வந்து அவங்களுக்கு வந்து விபத்துகள்லேருந்து தப்பித்து கொள்ளவும், விபத்திலிருந்து பாதுகாப்பாக ஒரு வாகனங்களை ஓட்டி செல்வதற்கும் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து காப்பாற்றிக் கொள்ளப்படுவார்கள். இதுக்கு மேலே வந்து என்னென்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. அது நான் பவர் பாயிண்ட்லாம் நிறைய வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்னா அந்த மாதிரி ஸ்கூல்லலாம் போகும்போது பவர் பாயிண்ட் போட்டு தான் நான் நிறையா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியும். அது நிறையா உண்டு. அது இதிலெல்லாம் உங்களுக்கு நான் பண்ண முடியல. அதை ஸோ எனக்கு இது வரைக்கும் எடுத்ததில் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிரேஸ் இல்லை இது வரைக்கும் எடுத்தது ஓரளவுக்கு ஓகே சார். இனி வந்து
யாருக்கா கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்க சொல்லலாம் சார். கொஸ்டின் கேளுங்க. கேர்ள்ஸ் யார் கொஸ்டின் இருந்தாலும் சேட் பாக்ஸில் போடலாம். யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்ணுறவங்களும் உங்கள் சேட் பாக்ஸில் போடுங்க கேர்ள்ஸ். ஓபிஸ் உங்களுக்கு கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் மைக் அன்மியூட் பண்ணிட்டு. சார் பைக்ல இப்போ ரெண்டு பேர் போனாங்க, ரெண்டு பேருமே ஹெல்மெட் போடணுமா சார்? என்னம்மா? ஆமா கண்டிப்பா ரெண்டு பேரும். அது வந்து பில்லியன் ரைடுன்னு சொல்லுவாங்க. பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க வந்து பில்லியன் ரைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி இருக்கிறவங்க போடணும், பின்னாடி இருக்கிறவங்களும் போடணும் கண்டிப்பா. சார் அதே மாதிரி வந்து ஃபைன் இன்க்ரீஸ் பண்ணா ஆக்சிடென்ட்ஸ் கம்மி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவு உண்மை சார்? ரிப்பீட் கிடைக்கல. ஃபைன் அமௌண்ட் இப்போ ஃபைன் அமௌண்ட், அதாவது நான் என்ன சொல்றேன்னா ஃபைன் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்றதுனால திரும்ப குறையுங்கிறது கிடையாது. மக்கள் வந்து நம்ம சொல்ற விஷயத்தை வந்து அவங்க சரியான முறையில கடைபிடிச்சாலே போதும். வந்து சாலையில வந்து விபத்துகள் வந்து கண்டிப்பான முறையில் குறைக்கப்படும். சார் எஸ் சார் 18 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்களுக்கு இம்போசிஷன் மட்டும் இல்லாம வேற என்ன சார் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க அவங்க திருந்துற அளவுக்கு? திருந்துறதுக்கு அதே மேக்சிமம் பனிஷ்மெண்ட் அதான் கொடுப்பேன். அது 2வது டைம் வரும்பொழுது அவனை பார்ப்பேன், ஆளை பார்த்துருவேன். ஒரு தடவை பார்த்தாலே ஆளை பார்த்துக்கிறேன். 2வது டைம் வந்தானா கரெக்டாக ரூல் 3ல 500 ஃபைன் போட்டு. நெக்ஸ்ட் தேங்க்யூ சார். அவ்வளோதான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் சார். ரேணுகா ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுங்க. Okay. Now I like to welcome Miss Berlin K. Manoj for the vote of thanks. சார் சாலை விதிமுறைகளும் அதை பற்றின விழிப்புணர்வு ரொம்ப அழகா ஜெர்லன் 1 செகண்ட் வாய்ஸ் பிரேக் ஆகுது. நீங்க வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. கிரேஸ் ஆடியோ சரியில்லை. சார் இப்ப கேக்குதாக்கா? இப்போ கேக்குதுடா. இப்போ உங்களோட சாலை விதிமுறைகளை பற்றிய விழிப்புணர்வுக்காக கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சார். அண்ட் உங்களோட பிஸி டைம்லயும் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வெபினார் அட்டன் பண்ணதுக்காக ரொம்ப மிக்க நன்றி சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். நாங்கள் கேட்ட உடனே நீங்கள் ஹெசிடேட் பண்ணாமல் உடனே ஓகே சொன்னதுக்காகவும் உங்கள் பிஸி ஷெடியூலில் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே, இதெல்லாம் வேலை எங்க வேலை. ஓகே, எல்லாருக்கும் அவேர்னஸ் பண்றதே எங்களுடைய வேலையை. ரொம்ப நன்றி. நீங்க சென்னையில இருந்து நீங்க ஒரு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்க காலேஜுக்கும் உங்களுடைய மெர்சி கிரேஸ் கிரேஸ்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க் ஃபார் ஆல். Volunteers, you can leave the meeting after filling the feedback form. Thank you, guys. Thank you, sir. Thank you.